ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். 577 வேக்கன்சியோட நாள் ஒன்றுக்கு 1502 சம்பளத்தோட நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இந்த வேலை வாய்ப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த ஜாப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறுவனம் நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிட்டட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 577, ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 9/4/2026, லாஸ்ட் டேட் 1/5/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HEMM ஆப்ரேட்டர் ட்ரைனிங் தான் கேட்டிருக்காங்க. சேலரி நாள் ஒன்றுக்கு 1502 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 472 வேகன்சி இருக்குது. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேட்டர் அதில் வேகன்சி இருக்குது அப்படின்றத அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டம் ஆப்ரேட்டருக்கு வந்து 308 வேகன்சியும், கிரேடர் ஆப்ரேட்டருக்கு வந்து 34 வேகன்சியும், டொசர் ஆப்ரேட்டருக்கு வந்து 52 வேகன்சியும், கிரேன் ஆப்ரேட்டருக்கு வந்து 17 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. பே லேடர் ஆப்ரேட்டர் இதில் வந்து 18 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் மைனர் ஆப்ரேட்டருக்கு வந்து 43 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இரண்டாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி சேலரி 43,775 ரூபாய் கொடுக்குறாங்க. வேகன்சி 75. பேராமெடிக்கல்லையும் எந்தெந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றத, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்றத அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 47, பாராமெஸ்டிஸ்க்கு வந்து 4 வேகன்சி, டெக்னீஷியனுக்கு வந்து 12, டெக்னீஷியனில் டென்டலுக்கு வந்து 2, பிசியோதெரபிஸ்டில் வந்து 4, டெக்னீஷியனில் வந்து 1, டெக்னீஷியன் ரேடியோகிராஃபரில் வந்து 3, ஜூனியர் டெக்னீஷியனில் வந்து 2, அதாவது இசிஜி சென்டரில் வந்து 2 அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎம்என், டிஃபார்ம், டிப்ளமோ இன் பெத்தாலஜி, டிப்ளமோ இன் டென்டிஸ்ட், டென்டல் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி, டிப்ளமோ இன் ரெஃப்ராக்ஷன், ஆப்டோமெட்ரி, இசிஜி டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மூன்றாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 30 வேகன்சியோட மந்த்லி 47,330 சேலரியோட இந்த போஸ்ட்டை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ண பொதுவான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். ஒரு சில கேட்டகரிக்கு இவங்க வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் 15 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி இந்த ஓபிசி கேட்டகரியில் 13 இயர்ஸ் வந்து வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு முறைகளின்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு விதிமுறைகளின்படி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இவங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் 1180 வந்து கட்டணம் சொல்லியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/5/2026 அன்னைக்கு 11:59 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அஃபிஷியல் வெப்சைட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் இல்லை, நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.